ஒருமுறை உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பிய பிறகு மீண்டும் அதே பாவத்தை செய்தால் நீங்கள் நீதிமான் இல்லை. மனம் திரும்பிய பிறகு தேவனே கதி என அவர் திருவடிகளில் விழுந்து கிடப்பவர்கள் தான் நீதிமான்கள். ஏனென்றால் அவர்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருப்பார். நீதிமானுக்கு தன் இருதயமே கோவிலாயிருக்கிறது. நீயே என் தேவாலயம், நான் உனக்குள் வாசமாயிருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும், உபவாசம் இருக்கவில்லை என்றாலும், எந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்கவில்லை என்றாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் இருப்பார். அவர்களுக்கு முன்னால் சென்று கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவைகளை செவ்வையாக்கி அவர்கள் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாமே தேவனின் ஆலயமாயிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் எப்படி அவரை துதிப்பதற்காக தேவதூதர்களை சிருஷ்டி செய்தாரோ அதே போலவே பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களும் தேவனை 24 மணி நேரமும் துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனின் நோக்கமாயிருக்கிறது. கீர்த்தனைகள் மூலமாக அவரை ஆராதித்து, ஜெபத்தின் மூலமாக அவருக்கு நன்றி சொல்லி, வசனங்களை வாசிப்பதன் மூலமாக இருதயத்தை வளமாக்கி பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகில் நாம் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டு நம் ஆத்துமாவை இழந்துவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை. இருதயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு தேவனை அன்பு செய்ய வேண்டும். இரவும் பகலும் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆலயமாகிய நம் இருதயத்தில் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆமென்.